நேத்தி டாடா ஏசியில் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் நிறையா வந்துச்சு. வீட்டில் கலர் கோலமாவு காலி ஆயிடுச்சு. ப்ளஸ் பொங்கல் வருதுன்றதுனால எல்லா கலர்லேயும் ஒரு ஒரு கலர்னு மொத்தம் 17 கலர் வாங்கினேன். நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த டப்பாவும் வேணும்னு சொல்லி அவரை வாங்கிட்டு வர சொல்லி டப்பாவில் கொட்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். காலையில் எழுந்திரிச்சோன்னே என்னுடைய கலைத்திறமைகளை காட்டுவோன்னு சொல்லிட்டு எனக்கு ரங்கோலி பெருசாக போட தெரியும். எவ்வளோ பெருசாக வேணாலும் இழுத்து விடுவேன். ஆனால் இந்த கலர் அடிக்கிறது எனக்கு ரொம்பவும் இரிட்டேட்டிங்கான ஒரு ஜாப். எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு பொறுமை இல்லை பேசிக்காக. ஆனால் கலர் அடிக்க தெரியாது. இந்த கலருக்கு இந்த காம்பினேஷன் எனக்கு அந்த மேட்ச் பண்ணிலாம் அடிக்க தெரியாது. ரோடு ஃபுல்லாக நீங்கள் கோலம் போட சொன்னீங்கன்னா நான் இழுத்து இழுத்து விட்டுருவேன். ஆனால் எனக்கு வந்து கலர் அடிக்க பிடிக்காது. சரி இன்றைக்கி கொஞ்சம் கலை திறமைகளை காட்டுவோன்னு சொல்லிட்டு காலையிலேயே இன்றைக்கி சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு அந்த கோலத்தை போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். வந்துட்டு பசங்களுக்கு லஞ்சு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு பசங்களை வெளியில் அனுப்புறதுக்காக 8 மணிக்கு வெளியில் போய் பார்க்குறேன். மாடு நடுப்புற சாணி போட்டு வச்சுருக்கு. என் வீட்டுக்காரரை பார்த்துட்டு நீ போட்ட கோலத்துக்கு மாடோட சாணியே எவ்வளவோ அழகாக இருக்குன்னு அதுவே டிசைட் பண்ணி அதில் நடுவில் சாணியை போட்டு விட்டு போயிடுச்சிட்டின்றாரு. என் பக்கத்தில் உள்ள அந்த பெரிய வாண்டு, அம்மா இன்றைக்கி மாடு சாணி போட்டிருக்கு, நாளைக்கு வேறு எதுமா போடும்? கலாய்ங்கடா கலாய்ங்க. நீங்கள்லாம் கலாய்க்கிற அளவுக்கு என் நிலமை ரொம்ப மோசமாக போயிடுச்சு. புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும் நான் எதிர்பார்த்தேன்னா என்ன, கலாய்ங்கடான்னு விட்டுட்டு நானும் விட்டுட்டேன்.